சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். நேத்து நைட்டு நீங்க பாட்டுக்கு வெளியில தங்கிட்டீங்க. சத்தியமா எனக்கு தூக்கமே வரல தெரியுமா? நான் விடிய விடிய தூங்கவே இல்ல. அதான் வந்துட்டல, அப்புறம் என்ன? ஆமா, நைட்டு ஃபுல்லா அங்க தனியா 2 பேரும் என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னா? இல்ல, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா? அங்க சாப்பிட ஏதாவது கிடைச்சுதா? உங்களுக்கு பசிக்கும்ல? ஆமா கவி, பயங்கர பசி எனக்கு. எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணணும்னு அஞ்சலி நூடுல்ஸ் ரெடி பண்ண போனாங்க. அப்ப உங்களுக்கு ஷாக் அடிச்சு மயங்கிட்டாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. காலும் ஓடல, கையும் ஓடல. கடைசியில எப்படியோ மயக்கம் தெளிஞ்சு எழுந்திரிச்சிட்டாங்க. அது எப்படி ஷாக் அடிச்சவ அவளே எந்திரிச்சா? இல்ல, அவங்கள எந்திரிக்கல, நான் தான். நீங்க என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்கன்னா? இல்ல, ஷாக் அடிச்சு மயங்கி கிடந்தவள எப்படி நீங்க எழுப்புனீங்கன்னு கேட்டேன். அது அவங்க முகத்துல தண்ணி தெளிச்சு எழுப்ப பார்த்தேன், எந்திரிச்சிட்டாங்க. தண்ணி தெளிச்சதும் எந்திரிச்சிட்டாளா? ஆமா. அதுக்கப்புறம் கரண்டே இல்லையா, அப்ப கேண்டில்ஸ் வச்சு எனக்கு நூடுல்ஸ் ரெடி பண்ணி தந்தாங்க. அது சாப்பிட்டதும் தான் எனக்கு பசியே போச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? அதுக்கப்புறம் தூங்கிட்டோம். தூங்கிட்டீங்களா? ஏன் இவ்வளவு டவுட்டா கேக்குற? இல்ல, எப்படி மகேஷ், உங்களுக்கு தான் ஸ்லீப்பிங் டேப்லெட் போடாம தூக்கம் வராதே. நீங்க அப்படி தூங்கலனா ஃபிட்ஸ் வந்துருமே. ஆமா, ஃபிட்ஸ் வந்துச்சு. அஞ்சலி தான் என் கையில இரும்பு கொடுத்து காப்பாத்துனாங்க. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் நான் எப்படியோ தூங்கிட்டேன், அவங்களும் தூங்கிட்டாங்க. காலையில சூப்பர் மார்க்கெட் திறந்தாங்க, 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியும் எந்த பிரச்சனையும் இல்லாம நாங்க நல்லபடியா வந்துட்டோம். அது வரைக்கும் சந்தோஷம். நீங்க ஈஸியா சொல்லிட்டீங்க மகேஷ். உங்களை காணணுது நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? கவி ப்ளீஸ், இதெல்லாம் வேண்டாம். வேண்டானா? இல்ல, நீ ஹக் பண்ண வந்தல, அதான் வேணான்னு சொன்ன. ஏன்? நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆக போகுது மகேஷ். அதுக்கு முன்னாடி வேண்டாம் கவி.